போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். உதகை பேருந்து நிலையம் முன்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு அமைப்பினராக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை திராவிட தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி காட்ட முயன்று கைதாகியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட அமைப்பினர் ஒரே இடத்தில் திறந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்களுடன் பேரறிவாளனுடைய தாயார் அற்புதமாலும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ராஜ்பவனை நோக்கி முற்றுகையிடுவதற்காக ஊர்வலமாக செல்ல முயன்றார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக உதகை பேருந்து நிலையம் முன்பாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள் கட்சி உட்பட 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டதை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக தற்போது உதகை பேருந்து நிலையம் முன்பு ஒரு பரபரப்பான சூழல் நிலை வரக்கூடிய நிலையில் பதில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். துணைவேந்தர்கள் மாநாடு தற்போது ஆளுநர் RN ரவி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான கள விவரங்களுக்கு நன்றி குருசாமி. நாங்கள் விட மாட்டோம்.